தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக பாஜகவில் 4 புதிய பொதுச் செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. டெல்லியில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவுடன் மாநில தலைவர் சந்திப்பில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் புதிய பொறுப்பாளர்களை கொண்ட பட்டியலை நைனா நாகேந்திரன் சமர்ப்பித்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக பாஜகவில் புதிதாக 4 பொதுச் செயலாளர்கள் நியமிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கக்கூடிய அண்மை செய்தி. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லதா வழங்க நாம் கேட்கலாம். லதா, தமிழக பாஜகவில் 4 புதிய பொதுச் செயலாளர்கள் நியமிக்கப்பட இருக்கிறதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. யார் யாருக்கு பொறுப்பு வழங்க வாய்ப்பு இருக்கு? வணக்கம். ஏற்கனவே தமிழக பாஜகவில் மாவட்ட தலைவர் இந்த மாதிரியான பொறுப்புகள் எல்லாம் ஏற்கனவே நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல மாநில அளவிலான நிர்வாகிகள் என்பது இன்னும் நியமிக்கப்படாமல் இருந்தது. அந்த வகையில கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் மாநில நிர்வாகிகள் புதிய மாநில நிர்வாகிகள் பட்டியலை தேசிய தலைமைக்கு அனுப்பியிருந்தார். அதன்படி டெல்லியினுடைய அழைப்பை ஏற்று நேற்றைய தினம் டெல்லிக்கு சென்ற அவர் ஜே.பி. நட்டா தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா அவர்களை சந்தித்து பேசியிருந்த ஒரு சூழல்ல அந்த புதிய நிர்வாகிகளினுடைய பட்டியலுக்கு ஜே.பி. நட்டா அவர்கள் ஒப்புதல் அளித்திருந்தார். அதற்கு பிறகாக தற்பொழுது அந்த பட்டியல் என்பது அமித்ஷா அவர்களினுடைய பார்வைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இந்த பட்டியல் என்பது வெளியாகும் என்ற ஒரு எதிர்பார்ப்பானது இருந்து வருகிறது. அந்த பட்டியல்ல பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக நடிகைகள் மீனா மற்றும் குஷ்பு ஆகியோருக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட இருப்பதாக தகவலானது கிடைத்திருக்கிறது. நடிகை மீனாவுக்கு மாநில அளவில் முக்கிய பொறுப்பானது வழங்கப்பட உள்ளதாகவும், அதே போல நடிகை குஷ்பு மாநில செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய சூழல்ல அவருக்கும் மாநில அளவிலான பொறுப்பு வழங்கப்பட இருப்பதாகவும் அந்த தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. அதே போல பார்த்தோம் அப்படின்னா பொதுச் செயலாளர்கள், அதாவது வினோத் பி செல்வம், கே.பி. ராமலிங்கம், கருப்பு முருகானந்தம், கார்த்திகாயினி ஆகிய 4 பேருக்கு மாநில பொதுச் செயலாளர் பொறுப்பானது வழங்கப்பட இருப்பதாகவும் தகவல் என்பது கிடைச்சிருக்கு. அதே போல பார்த்தோம் அப்படின்னா நடிகர் சரத்குமாரை பொறுத்த வரைக்கும் மாநில அளவிலான பொறுப்பு என்பது அவருக்கு வழங்கப்பட திட்டமிடப்பட்டிருந்த ஒரு சூழல்ல அவர் தேசிய அளவிலான பொறுப்பு தனக்கு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்ததாகவும், அதன்படி அவர் தற்போதைய அந்த மாநில நிர்வாகிகளினுடைய பட்டியல்ல அவரினுடைய பெயர் இல்லை என்ற ஒரு தகவலும் கூட நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில ஜே.பி. நட்டா அவர்கள் ஒப்புதல் இந்த நிர்வாகிகள் பட்டியலுக்கு அளித்திருக்க ஒரு சூழல்ல தற்பொழுது அமித்ஷா அவர்களினுடைய பார்வைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அவர் பார்த்த பிறகு அவரும் அந்த அனுமதி என்பது கொடுத்த பிறகு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இந்த பட்டியலானது வெளியாகும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது.